துக்க செய்தி வந்து முழுசா 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வெளியே போற? நீங்கெல்லாம் முதல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? முதல்ல பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் எவ்வளவோ இருக்கு. இவ்வளவே பூவையும் பொட்டையும் எடுத்துட்டா எல்லா சடங்கு சம்பிரதாயமும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அதுக்கு முறையான ஆளுங்களை வச்சு எல்லாம் முறைப்படியா பண்ணணும். அதுதான் சடங்கு. அதுக்குதான் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நீயா ஒரு முடிவு எடுத்து அவங்களை எப்படி கூட்டிட்டு வரலாம்? நீ ஆசைப்பட்ட கோலத்துல தானே அவ இருக்கா. இது போதாதா உனக்கு? இன்னும் எதுக்கு அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? என்னது, நான் ஆசைப்பட்டேனா? என்னமோ நானே உங்க மகனை கொன்னுட்டு இந்த கோலத்துக்கு இவ்வளவு நாளாக்குன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவரோட விதி அவ்வளவுதான். அதுக்கு நாமெல்லாம் வருத்தம் மட்டும்தான் பட முடியும். வலிய அவ மட்டும்தான் சுமக்க முடியும். ஏற்கனவே நீங்க திதி பண்ணாம இழுத்து அடிச்சதுனாலதான் நாங்க பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் போதும் அத்தை. இப்ப இவளுக்கு சடங்கும் பண்ணாம குடும்பம் மொத்தத்தையும் குழியில இறக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். இந்த குடும்பத்து மேல எனக்கு நிறையவே அக்கறை இருக்கு. அதுக்குதான் இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. மா, நீங்க ஆரம்பிங்கம்மா. நீ முதல்ல இவங்களை யார கேட்டு கூட்டிட்டு வந்த? யாரத்தை கேட்கணும்? நீங்களும் பண்ண மாட்டீங்க, பண்றவங்களையும் விட மாட்டீங்க. அப்புறம் எப்படி? இவங்க இப்படிதான் ஏதாவது விவசாய கட்டத்தனமா சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க கூட்டிட்டு போங்கம்மா முதல்ல. கனகா, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கற? அவ மனசை காயப்படுத்தாத. சடங்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டான்னா நீங்க இப்படி வீட்டை தீட்டாக்கிட்டே இருக்கிறதுனாலதான் மொத்த தரித்திரமும் என்ன வந்து பிடிக்குது. எங்களுக்கான வருமானமும் வரமாட்டேங்குது, குழந்தையும் பிறக்க மாட்டேங்குது. எங்களுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம்.